மக்களே நிறைய பேர் சிஎஸ்கே ஜெர்சி போட்டுக்கிட்டு ஸ்டேடியத்துக்கு போயிட்டு எம்எஸ் தோனியோட என்ட்ரியை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்எஸ் தோனியோட என்ட்ரியை நீங்க பார்க்கறதுக்கு ரெடியா? அதுல நீங்களும் போய் இருந்து நேரடியா பார்க்கலான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சிஎஸ்கே. என்ன சம்பவம்ன்றத சொல்றேன். மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட் பேர் என்னன்னா ரோர் 26 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஈவெண்ட் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல தான் நடக்க போகுது. அதுல முன்னாள் சிஎஸ்கே வீரர்ஸ் நிறைய லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாமே கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சுரேஷ் ரெய்னா சின்னத்தலை, மேத்யூ எய்டன், முரளி விஜய், பத்ரிநாத், இதை தாண்டி இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க சிஎஸ்கே முன்னாள் வீரர்ஸ். அவங்களும் வந்து கரண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாடும் எல்லாம் மிங்கிள் ஆகி ஒரு கெட் டுகெதர், ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட்டாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பயங்கர ஹை எனர்ஜியாகவும் இருக்கும், இதுக்கு முன்னாடி பார்க்காத வகையில் இருக்கும்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஆஸ்கர் நாயகன், மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமானோட கான்செர்ட்டுமே நடக்க போகுது, லைவ் பர்ஃபார்மன்ஸும் நடக்க போகுதுன்னு. ஒரு பக்கம் சிஎஸ்கே மெம்பர்ஸை பார்க்கறது ஒரு சந்தோஷம், டோனி வந்து இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஏஆர் ரகுமான், யோசிச்சு பாருங்க அப்ப அந்த ஈவெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்ட்டு. ஒரு பயங்கரமான ஈவெண்டா இருக்குது. அதுல நீங்க இந்த ஃபேன்ஸ் எல்லாரும் நீங்க வந்து கலந்துக்கணும், இதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெமரியா, லைஃப் டைம் மெமரியா நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஃபேன்ஸுக்கு என்ன சொல்றாங்கன்னா, this is mega celebration is more than just an event. ஈவெண்ட்டை தாண்டி ஒரு மெகா செலிப்ரேஷன். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் 18 வருஷமா ஐபிஎல்ல பல விஷயங்கள் சரிறாங்களே, அந்த ஜேர்னிக்கான ட்ரிபியூட் மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்த பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வேற மாதிரி ஒரு ஈவெண்ட்டா இருக்கும். அதுல வந்து எல்லா ஃபேன்ஸுமே வந்து மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ வியர் யுவர் எல்லோ டிஷர்ட்டை போட்டு நீங்க வந்து கலந்துக்கணும். விட்னஸ் தட் ஹிஸ்ட்ரி, நம்ம ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க எப்படி போய் அந்த இடத்துல கலந்துக்கலாம், எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு டிக்கெட்டை புக் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 15 எப்படி நாளைக்கு. ஸோ மார்ச் 15 நாளைக்கு இந்த டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை. சிஎஸ்கே ஆப் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்ல போயிட்டு நீங்க டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அடுத்த வாரம் போய் நீங்க அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரோர் 26 ஒரு ஈவெண்ட்டை மெகா செலிப்ரேஷனா கொண்டாடலாம். எம்எஸ் தோனில இருந்து லெஜெண்டரி அனைத்து மெம்பர்ஸுமே வருவாங்க. இட் இஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்டா இருக்க போது. இப்பவே அதை நினைக்கும் போது புல்லரிக்கிறது. எத்தனை பேருக்கு நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கலந்துக்கணும்ன்ற ஆர்வம் உருவாயிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.